எங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. அடி அடியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. பணியாலே உதவுங்கள், இன்ப துன்பம் எதையும் தாங்கிடுங்கள். அன்பு பணியாலே உதவுங்கள், இன்ப துன்பம் எதையும் தாங்கிடுங்கள். எளியர் வாழ்வில் துணை நின்று இயேசுவின் சாட்சியாய் நிலைத்திடுங்கள். எளியர் வாழ்வில் துணை நின்று இயேசுவின் சாட்சியாய் நிலைத்திடுங்கள். அறியறியாதவர்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய உதவி பங்கு தந்தை அருட்தந்தை லூர்துசாமி சூசை அவர்களுடைய 75வது பிறந்த நாளை இன்று நாம் மகிழ்வோடும் நன்றி உணர்வோடும் கொண்டாடுகின்றோம். 75 என்பது வாழ்விலே ஒரு மைல்கல். 75 ஆண்டுகள் என்று சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக அது இறைவனுக்கு நன்றி செலுத்தப்பட வேண்டிய நாள் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஒவ்வொரு நாளுமே இறைவன் நமக்கு கொடுக்கின்ற அற்புதமான கொடை என்று உணர்கின்ற பொழுது 75 ஆண்டுகளை அவருக்கு வாழ்நாளாக இன்று வரை கொடுத்து அவரை கரம் பிடித்து வழிநடத்தி வந்த இறைவனுடைய அருளுக்காகவும் கிருபைக்காகவும் நன்றி செலுத்த நாம் இங்கே குழுமியிருக்கின்றோம். 45 ஆண்டுகள் குருவாக, 55 ஆண்டுகள் சலேசிய துறவியாக தன் வாழ்நாளை வாழ்ந்து 45 ஆண்டுகளையும் கல்வி பணிக்காக அர்ப்பணித்து ஏறக்குறைய 30 ஆண்டுகள் பள்ளிகளிலும் 15 ஆண்டுகள் கல்லூரிகளிலும் கல்வி பணியாற்றி பலருடைய வாழ்வில் அறிவு கண்களை திறந்து அவருடைய வாழ்வில் ஒளியேற்றி அவர்களை வாழ வைத்திருக்கின்றார். தொன்போஸ்கோவுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி ஒரு நல்ல சலேசியராக, இறையேசுவின் வழியில் சலேசிய குருவாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்த தந்தை அவர்களுடைய 75வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற பொழுது நம்முடைய உள்ளத்திலே நன்றி உணர்வுதான் மேலிடுகின்றது. எனவே இறைவனுக்காக நாம் சிறப்பான விதத்தில் அவருக்கு நன்றி செலுத்துவோம். இறைவன் அவரை கொடையாக கொடுத்ததற்காக, சலேசிய குடும்பத்திலே அவரை கொடையாக கொடுத்ததற்காக, அவர் வழியாக இறைவன் செய்த அனைத்து நலன்களுக்காக, அவர் வழியாக எத்தனையோ பேருடைய வாழ்வில் இறைவன் உழைவித்ததற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். அவரை நமக்கு கொடையாக இந்த ஆண்டிலே இறைவன் கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துவோம். அவர் வழியாக இறைவன் நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஆற்றுகின்ற அருமையான காரியங்களுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தந்தை அவர்கள் ஒரு 75 வயதான ஒருவர் தன்னுடைய சட்டையிலே எழுதியிருந்தார், என்னுடைய வயது 75 அல்ல, என்னுடைய வயது 18, 57 ஆண்டு அனுபவம் என்று. கண்டிப்பாக தந்தை அவர்களை பார்க்கின்ற பொழுதும் அது உண்மை என்று எல்லோருமே ஏற்றுக்கொள்வோம். அவருடைய வயது 18 தான், 57 ஆண்டு கால அனுபவம். அவ்வாறு இளமை துடிப்போடு இன்னும் கூட இறைவன் அவரை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதற்காக நாம் நன்றி செலுத்துவோம். மிக மிக அற்புதமான வாழ்வை இறைவன் அவர் கொடுத்திருக்கின்றார். அருமையான பண்புகளால் அவரை அணி செய்திருக்கின்றார். அவர் பணி செய்த இடங்களிலே அவரோடு வாழ்ந்தவர்கள் எல்லோருமே சொல்வது, அவர் உண்மையாகவே ஒரு தந்தைக்குரிய அன்போடும் பாசத்தோடும் பழகக்கூடியவர். அவரிடத்திலே மென்மையான பண்புகளை இறைவன் கொடுத்து எல்லோரையும் அவர் அன்போடும்
அரவணைப்போடும் கரிசனையோடும் அணுகுகின்ற ஒரு தந்தையாக அவர் செயல்பட்டிருக்கின்றார். 18 ஆண்டுகள் இல்ல தந்தையாக பொறுப்பேற்று அவர் பல சலேசியர்களை, சலேசிய குடும்பங்களை வழிநடத்தியிருக்கின்றார். இப்படிப்பட்ட மிக மிக பரந்த அனுபவத்தோடு தனக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை எல்லாம் மிகச் சிறப்பாக செய்து அவர் இறைவனுக்கு என்றும் உகந்த ஒரு பணியாளராக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றார். எனவே இறைவனுக்கு நாம் இன்னும் அதிகமாக நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். தொடர்ந்து தந்தை அவர்களுக்கு இறைவன் நல்ல உடல் உள்ள நலனையும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் கொண்ட வாழ்வையும் அளித்து அவருடைய பணியை தொடர்ந்து ஆற்ற ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து அவரை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று நாம் அனைவரும் அவருக்காக சிறப்பான விதத்தில் இந்த திருப்பலியிலே நாம் செபிப்போம். இறை அருள் அவரோடு இருந்து அவரை தொடர்ந்து பாதுகாப்பதாக. இன்றைய திருப்பலியானது மேலும் ஜிடி ஜெகதீஷ் பிள்ளை குடும்பத்தினர் நன்றி அறிதலாக அர்ப்பணிக்கின்றார்கள். இறைவன் அவர்களுக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து நாமும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இறையருள் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்றும் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற தெரேசியா ஜார்ஜ் நன்றி அறிதலாகவும் அவருடைய உடல் நலனுக்காகவும் இந்த திருப்பலியிலே ஜெபிக்க நம்மை அழைக்கின்றார்கள். இறைவன் அவருடைய கருத்தை ஏற்று அவருடைய பிறந்த நாளிலே அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள நலனையும் மகிழ்ச்சியும் மனநிலையும் கொண்ட வாழ்வும் அளித்து அவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், அனிதா ஜோன்ஸ் புற்றுநோயிலிருந்து நலம் பெற வேண்டும் என்று ஜெபிக்கின்றார். இறைவன் அவரை தொட்டு ஆசீர்வதித்து அவருக்கு நலமான வாழ்வை அருள வேண்டும் என்று நாமும் உருக்கமாய் ஜெபிப்போம். இந்த கருத்துக்களை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து நாம் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலியானது இறைவனுக்கு உகந்ததாக இருக்க நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் தடையாக இருப்பின் அவற்றுக்காக மனவருந்தி இறைவனின் மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். சிந்தனையால் சொல்லால் செயலால் தவறிதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மாட்சிமிக்க உதவியால் இதுவரை நீர் காத்து வரும் எங்களை விண்ணக கொடைகளில் உரிமையாளர்களாக இருக்க செய்ய உம்மை வேண்டுகின்ற. அதனால் இவ்வுலக வாழ்வில் நீர் எங்களை ஆண்டு நடத்தி ஒளியான உம்மிடமே அழைத்து செல்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஐக்கியத்தில் இறைவனோ என்றென்றோ வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 14 முதல் 15 மற்றும் 18 முதல் 20 முடிய. ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாய் இருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மேய்த்தருளும். அவர்கள் கர்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே. முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிளையாதிலும் மேயட்டும்.
எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன். உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சி இருப்போரில் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சியிருப்போரில் தீச்செயலை மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திறார். ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பம் உடையவர். அவர் நம்மீது இரக்கம் காட்டுவார். நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எறிந்து விடுவார். பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோபுக்கு வாக்கு பிரலாமையும் ஆபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டியருள்வேர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிவுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். இரக்கமும் அருளும் கொண்டவர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல் அனைத்தையும் மறவாதே. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார். உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகொலியின்றி மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமொழியாக சூட்டுவார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்லர். என்றென்றும் சினம் கொள்பவர் அல்லர். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை. நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணின் என்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. மேற்கு என்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்தவர் அகற்றுவார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அப்பா, கடவுளுக்கு உனக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் என்று அவரிடம் சொல்லுவேன். தன் நன்மையை காப்பது போல ஆண்டவர் நன்மை காக்கின்றார். ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அதிகாரம் 15 இறை வசனங்கள் 1 முதல் 3 மற்றும் 11 முதல் 32 முடிய. அக்காலத்தில் வழித்தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவு அருந்துகின்றாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவளுக்கு பகிர்ந்து கொடுத்தார். சில நாள்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி படைக்கச் சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்று நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை.
அவர் அறிவு தெரிந்தவராய், என் தந்தையின் கூலியாளர்களுக்கு தேவைக்கு மிகுதியாக உணவு இருக்க நான் இங்கு பசியால் தாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். எனவே நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலியாள்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்ட போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமே நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தன் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்தாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள். அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களும் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்பியிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவசரமுற்று உள்ளே போக விருப்பமில்லாதவராக இருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றும் நீ தந்ததில்லை. ஆனால் விளை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்ட இந்த மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய். என்னுடையெல்லாம் உன்னுடையதே. இப்போது நான் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவின் பாந்தர்களே, இந்த அருமையான வாசகங்களை நாம் கேட்கும் பொழுது உண்மையிலேயே இறைவனுடைய அன்பையும் அருளையும் இரக்கத்தையும் நாம் கண்டு வியக்காமல் இருக்க முடியாது. அவர் நம்மை தன்னுடைய இரக்கத்திலும் அன்பிலும் நம்மை மூழ்கடிக்க செய்கின்றார் என்று சொல்லலாம். முதல் வாசகம், இறைவன் குற்றங்களை பொறுப்பவராக, தீ செயல்களை மன்னிப்பவராக, நம் பாவங்களை ஆழ்கடலில் வீழ்த்துபவராக அவர் நமக்கு காட்சியளிக்கின்றார். தண்டிப்பவராக, அதிகாரம் செலுத்துபவராக அல்ல, அன்பும் இரக்கம் உள்ளவராக. ஆழ்கடலில் வீசுகின்றார் என்றால் அது அப்படியே மூழ்கி போய்விடும். தன்னுடைய நினைவிலிருந்தே அதை அகற்றி விடுவார். கடவுளுக்கென்று ஒரு மறதி இருக்கிறது என்றால் அது இதுதான். மனிதன் செய்கின்ற பாவங்களை அவர் சுலபமாக மறந்து விடுகின்றார். அதற்கு பதிலாக மன்னிக்கின்றார், இரக்கம் காட்டுகின்றார். நற்செய்திக்கு வரும் பொழுது இந்த ஓமையை படிக்கும் பொழுது நமக்கு முழுவதுமாக கேட்கும் பொழுது முதல் முறையாக 10 முறை பல முறை படித்தாலும் அது நம் கவனத்தை ஈர்க்கின்றது. அதுதான் சார்ல்ஸ் டிக்கன்ஸ், ஆங்கில சிறுகதை எழுத்தாளர். அவர் சொல்வார், சிறுகதைகளிலே மிக சிறந்த சிறுகதை இந்த ஊதாரி மகனுடைய ஓமைதான் என்று சொல்வார். இது நற்செய்தியிலேயே ஒரு நற்செய்தியாக இருக்கின்றது.
a Bible within a Bible என்று சொன்னார். அந்த அளவிற்கு இதில் ஒரு சிறுகதையினுடைய அம்சங்கள் எல்லாம் முழுமையாக இருக்கின்றது. இதில் முக்கியத்துவம் என்று பார்க்கும் பொழுது பல விதத்திலே இதை பற்றி அழகாக பேசிக்கொண்டே போகலாம். ஒரு கோணத்தில் மட்டும் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது இயேசு எந்த நோக்கத்துக்காக இந்த உவமையை சொன்னார் என்று பார்க்கும் பொழுது அந்த அர்த்தம் நமக்கு புரியும். அவர் முக்கியத்துவம் கொடுத்தது மூத்த மகனுக்காக தான், அவனுடைய செயல்களை சுட்டி காட்டுவதற்காக. காரணம், லூகாஸ் 15:3 அவர் பரிசேயர்களும் யூதர்களும் இயேசுவை சோதிப்பதற்காக அவருடைய செயல்களை பற்றி முணுமுணுத்தார்கள். ஏன் இதையெல்லாம் செய்கின்றார், பாவிகளை நேசிக்கின்றார், அவருடைய வீட்டில் சென்று உண்ணுகின்றார் என்றெல்லாம் இந்த முணுமுணுப்பை ஒரு முற்றுப்புள்ளி கொடுப்பதற்காகத்தான் இந்த உவமையை சொல்லுகின்றார். சொல்லிவிட்டு அவர் இந்த உவமையை சொன்னார் என்று நாம் வாசிக்கின்றோம் லூகாஸ் 15. இந்த மூத்த மகன் யார்? அவன் மூத்த மகன் ஒரு அதிகாரத்துக்கும் ஒரு தன் நிறைவுக்கும் அடையாளமாக இருக்கிறார். அவனுடைய குற்றம்தான் என்னவென்று பார்க்கும் பொழுது, முதலிலே அவன் தான் செய்வதெல்லாம் சரியாக செய்கின்றேன், நான் எந்த தவறும் செய்யவில்லை, அவனிடையே ஒரு சுய நிறைவு இருப்பதை பார்க்கும், செல்ஃப் ரைட்டியஸ்னஸ். அதனால் அவனுடைய உண்மையான நிலையை அவனால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. அது மட்டுமல்ல, அவன் தன்னுடைய நல்ல காரியங்களுக்கு ஒரு காரணம் வைத்திருந்தான். தந்தைக்கு பிரமாணிக்கமாக இருந்தான், வேலைகளையெல்லாம் சரியாக செய்தான், வீட்டிலேயே இருந்தான். இளைய மகனைப் போல சொத்தை பிரித்து கொண்டு ஓடிவிடவில்லை. எதற்காக? எல்லாம் தந்தை என்னை கவனிப்பார், தந்தையினுடைய பாராட்டு எனக்கு கிடைக்கும், தந்தை எனக்கு பிரதிபலன் கொடுப்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் செய்தான். மற்றபடி ஒரு அன்போடும் பாசத்தோடும் அதை செய்ததாக நாம் பார்க்கவில்லை. சமுதாயத்திலே பலரை நாம் இப்படி பார்க்கின்றோம். எதையும் ஒரு பிரதிபலன் கருதிதான் செய்வார்கள். விழா எடுப்பது கூட பிரதிபலன் கருத்து தான் செய்வார். ஆனால் இறைவன் அதை எதிர்பார்க்கின்றார் என்று பார்க்கும் பொழுது அதிலே நமக்கு ஒரு ஐயப்பாடு தான் இருக்கிறது. பல இடங்களில் சொல்ல, உன்னுடைய பலைப்பொருட்கள், உன்னுடைய விழாக்கள் எனக்கு தேவையில்லை என்று சொல்வார். இளைய மகன் அவன் தந்தையை ஒரு அன்பானவராக, மன்னிக்கக்கூடியவராக, தன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக, தன் சுதந்திரத்தை மதித்தவராக அவன் பார்க்கின்றான். அதனால்தான் நான் தந்தையிடம் திரும்பி செல்வேன், அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருக்கின்றது. அவன் திரும்பி வருகின்றான். மூத்த மகனோ தந்தையை கட்டளையிடுபவராக, ஒரு எஜமானனாக, நான் உங்களுக்கு அடிமையாக வாழ்ந்தேன் என்று சொல்வார். அது மட்டுமல்ல, தண்டிப்பவராக, நான் உங்களுக்கு கீழ்ப்படிவது என்னை நீங்கள் தண்டிப்பீர், அதற்காகத்தான் எல்லாவற்றையும் செய்தேன் என்று சொல்வான். இப்படிப்பட்ட எதிர்மறையான பார்வை மூத்த மகனுக்கு அதிகமாக இருந்தது. அதனால்தான் ஓமையை படிக்கும் பொழுது அவன் இறுதியிலே வீட்டிற்குள் வந்தானா இல்லையா என்று இயேசு அந்த ஓமையிலே சொல்லவில்லை. வாசிக்கின்றவர்களுக்கு அவர்களுடைய மனநிலைப்படி, அவர்கள் எப்படி இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்றார்களோ அதன்படி அவன் உள்ளே சென்றானா இல்லையா என்று முடிவு செய்து கொள்ளலாம். அதனால்தான் இந்த ஓமையினுடைய சிறப்பு அம்சமாக சொல்லும் பொழுது இந்த ஓமையும் ஒவ்வொரு படிக்கின்ற ஒவ்வொருடைய வாழ்க்கையும்
இணைந்து இருப்பதை பார்க்கின்றோம். அந்த கதாபாத்திரங்களில் நாம் ஒருவராக இருக்கின்றோம். ஒன்று மூத்த மகனைப் போல இருக்கலாம், அல்லது இளைய மகனைப் போல இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு உணர்வை ஏற்படுத்துவதுதான் இந்த உவமை. அதனால் நாம் தான் வீட்டுக்குள்ளே செல்கின்றோமா இல்லையா என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். கடவுளுடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து அவருக்கு பணிந்து தாழ்ச்சியோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தினால் கண்டிப்பாக இளைய மகனைப் போல நாம் உள்ளே செல்லலாம். இல்லை என்றால் வெளியிலே தான் நிற்க வேண்டும். அதனால் அன்பார்ந்தவர்களே, இந்த உவமை நம்முடைய வாழ்க்கையில் அது இரண்டரை கலக்க வேண்டும். அதிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஆண்டவருடைய அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் தான் நாம் பார்க்க வேண்டும். அவர் தண்டிப்பவர் அல்ல, கட்டளை இடுபவர் அல்ல, அவர் நம்மை அதிகாரம் செலுத்துபவர் அல்ல. அவருடைய அன்பும் அருளும் அளவு கடந்த விதம். அதைத்தான் சொன்னது போல கடவுளுக்கு நம்முடைய பாவங்களை பற்றிய ஒரு மறதிதான் அதிகமாக இருக்கிறத ஒழிய அதை அவர் கணக்கில் வைப்பது கிடையாது, அவர் அதற்காக தண்டிப்பது கிடையாது. ஆனால் நாம் தான் பல முறை நம்முடைய தவறுகளை நினைத்து ஒரு குற்ற உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய இரக்கத்தின் மேல் நாம் சந்தேகப்படுகின்றோம். சில சமயங்களில் மன்னிப்பாரா, எனக்கு இந்த மன்னிப்பு கிடைக்குமா இல்லையா என்ற ஒரு வருத்தம், ஒரு விரக்தி. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என்னிடம் வாருங்கள், நான் உங்களை இளைப்பாற்றேன், உங்களுக்கு நான் மன்னிப்பு கொடுப்பேன், அதற்காகவே வந்திருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். பிதாவே இவர்களை மன்னியும் என்றுதான் அவர் ஜெபிக்கின்றார். அதனால் ஆண்டவர் மேல், அவருடைய இரக்கத்தின் மேல் நம்பிக்கை வைப்போம். அவர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். எல்லாம் உனக்கு சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம், உயிர்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. இயற்கை உலகு ஓவியம், இயற்கை உலகு ஓவியம், காவியம், அகிலமென்னும் நானும் அகிலராகவன். உள்ளம் எந்தன் உள்ளம், அது என்னாலும் இல்லவே. அன்புமிக்க சகோதர சகோதரியரே, நாம் அனைவரும் ஒரு குடும்பமாக ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபிப்போமாக. ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை நலனுக்காகவும் உமது கையில் திருவள்ளி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலை பொருட்கள் வழியாக மீட்பின் பயன் எங்களுக்கு கிடைக்க உம்மை வேண்டுகின்றோம். அளவுக்கு மீறிய மனித நாட்டங்களிலிருந்து அதை எங்களை விடுவித்து மீட்பு அளிக்கும் கொடைகளுக்கு எங்களை இட்டு செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள். ஆண்டவரே, தூய
தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலை சொல்வதாவது: தூயவர் தூயவர், தூயவர் தூயவர், தூயவர். படைகளின் திருவிழாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையெடுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் இறப்பினை அறிக்கிறீர்கள், உயிர்ப்பினையும் எடுக்கிறீர்கள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அண்டனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இன்றைய திருப்பலியை நன்றியதல் திருப்பலியாக உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்ற ஜி.டி. ஜெகதீஷ் பிள்ளை குடும்பத்தினரையும் இன்று தனது பிறந்த நாளில் உமக்கு நன்றி செலுத்தி தன்னுடைய உடல் நலனுக்காகவும் தன்னுடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும் செவிக்கின்ற தெரேசியா ஜார்ஜ் என்பவருக்காகவும், அனிதா ஜோன்ஸ் என்பவர் புற்றுநோயிலிருந்து நலம் பெற வேண்டும் என்றும் உம்மிடத்தில் சிறப்பாக செபிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, இவருடைய கருத்துக்களை எல்லாம் ஏற்று ஆசீர்வதித்து இவர்கள் அனைவருக்கும் நலமான வளமான வாழ்வை அருள வேண்டுமாய் உம்மை மன்றாடுகின்றோம். இன்று தனது 75வது பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகின்ற அருள் தந்தை லூர்துசாமி சூசை அவர்கள் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். உம்முடைய அருளும் ஆசீரும் அவருக்கு நிறைவாய் கிடைப்பதாக. இதனால் நீர் அவரோடு இருக்கின்றீர் என்ற நம்பிக்கையிலே அவர் தன்னுடைய வாழ்வை மகிழ்ச்சியுடன் வாழ அருளை பொழிந்தருளும். அவரை கரம் பிடித்து வழிநடத்தியருளும். அவருக்கு தேவையான ஞானத்தையும் அருளையும் அளித்து உம்முடைய அன்பு பணியாளராக அவர் தன்னுடைய பணியை தொடர்ந்து ஆற்ற அவருக்கு தூய ஆவியாருடைய அருளை நிறைவாக கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் உம்மை மன்றாடுகின்றோம். மேலும் உயிர் தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து
உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், புனித ஜான் பாஸ்கோ, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைத்தில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் நமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணைந்து பாடுவோம். இந்நிலையில் இருக்கிறேன் என் தந்தை, உமது பேர் தூயவரை போற்றுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் இவ்வுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆகி என்றென்றும் உள்ளது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சொன்னது எங்கள் மேல் இரக்கமாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சொன்னது எங்கள் மேல் இரக்கமாக. உலகின் பாவங்களை போக்கும் எங்கள் அமைதியை தந்தார். இதோ இயேசு கிறிஸ்து இறைவனுடைய செம்மறி, இது உலகின் பாவங்களையும் நம் ஒவ்வொருடைய பாவங்களையும் மன்னிக்க வருகின்றார். இந்த செம்மறிலிருந்து கழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிடம் எனது ஆன்மா நலமடையும். நீயே
பாதைகள் சந்திக்கின்ற வேலைகள் என தீமை என்ன அறியாத கோலங்கள். இந்த நல்ல நாளிலே என்னை வாழ்த்தி எனக்காக ஜெபித்து என்னுடைய பயணத்தை அழகாக எடுத்து சொன்ன நம்முடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய இல்ல தந்தை பங்கு தந்தை மரிலூஸ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த அருமையான வார்த்தைகளுக்கு நான் ஒருபோதும் தகுதியுள்ளவன் என்று சொல்ல முடியாது. காரணம், நாளாக வருடங்கள் ஓடும் பொழுது எனக்கு கிடைக்கின்ற ஒரே ஒரு மறக்க முடியாத உண்மை என்னவென்றால், கடவுள் தன்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் என் மேல் பொழிந்து கொண்டே இருக்கின்றார். அதைத்தான் உணர்கின்றேன். அதனால் இந்த இத்தனை ஆண்டுகளுக்குரிய ஒரு வாழ்க்கையை கொடுத்ததே அவர்தான். எத்தனையோ விதத்திலே அவர் என்னை அழைத்திருக்கலாம். அப்படி இன்னும் வாழ வைத்திருக்கின்றார் என்றால், வாய்ப்புகள் கொடுக்கின்றார் என்றால், வேலை செய்ய ஓரளவு வேலை செய்ய முடிகிறது என்றால் எல்லாம் அவருடைய செயல்தான். மற்றபடி நான் ஒன்றும் பெருமைக்காக சொல்வதற்கு எதுவுமே இல்லை என்று சொல்ல முடியும். அதுதான் உண்மை. அதனால் ஆண்டவரை புகழ்ந்து அவருடைய இரக்கத்தையும் அவருடைய அருளையும் அவர் என்னில் செய்ததை அவர் எடுத்து சொல்லும் பொழுது நான் ஆண்டவரைத்தான் நினைத்து கொண்டேன். அவருக்கு தான் என்னுடைய நன்றியும் புகழும். அன்னை மரியாளுக்கும் தந்தை தொன்போஸ்கோவிற்கும் இந்த சலேசி சபைக்கும். இல்லையென்றால் நாம் எங்கேயோ இருந்திருக்கலாம், எப்படியோ இருந்திருக்கலாம். எல்லாம் இறைவனுடைய செயல். அதுதான் எனக்கு வருகின்ற ஒரே ஒரு உணர்வு. என்னுடைய தாழ்நிலையைத்தான் நான் அதிகமாக உணர்கின்றேன். சொல்லப்போனால் இந்த ஊதாரி மகனுடைய ஊமையை பார்க்கும் பொழுது அதில் நானும் ஒரு பாத்திரமாகத்தான் இருக்கின்றேன். இளைய மகனைப் போல ஒரு சில நேரங்களில் இருந்திருக்கின்றேன், மூத்த மகனைப் போலவும் இருந்திருக்கின்றேன். 2 கேரக்டரும் கதாபாத்திரம் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது தந்தை இளைய மகனை ஏற்றுக்கொண்டது போல என்னையும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். மூத்த மகனை அழைத்தது போல என்னையும் அழைத்து கொண்டிருக்கின்றார். நான் அவருக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கின்றேன். இப்படிப்பட்ட ஒரு தந்தை மகனுக்கு ஒரு உறவு வெளிப்பாடு தான் இந்த பிறந்த நாளாக நான் பார்க்கின்றேன். அதனால் நீங்கள் எனக்கு வாழ்த்து தெரிவிப்பதை விட என்னோடு சேர்ந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். இன்னும் அவருடைய குரலுக்கு முழுமையாக செவி சாய்த்து ஒரு அர்த்தமுள்ள, ஒரு ஆன்மீகத்திலே ஈடுபாடு உள்ள, ஒரு புனிதமான குருத்துவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எனக்காக ஜெபியுங்கள். ஜெபிக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதி ஜெபத்துக்கு எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை வேண்டுவோரின் மன்றாட்டுகளுக்கு நீர் இரக்கமுடன் செவி சாய்ப்பீராக. கேட்பவர்களுக்கு அவர் விரும்புவதை தந்தருளும். அதனால் அவர்கள் உமக்கு விருப்பமானதையே கேட்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இறையன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறியது.